தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே இருக்கும் நிலையில் அரசியல் சூழல் சூடுபிடித்துள்ளது. இதனையடுத்து முக்கிய அரசியல் கட்சிகளிடையே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தேர்தலில் மோத தயாராகி வருகிறது. கடந்த ஜூலை 4ஆம் தேதி சென்னையை அடுத்த பனையூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக மாநில செயற்குழு கூட்டத்தில் கட்சித் தலைவர் விஜய் நேரடியாக கலந்து கொண்டு திமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி இருக்காது என திட்டவட்டமாக அறிவித்தார். இதனையடுத்து மாநில அரசியல் சீரமைப்பில் பெரிய மாற்றத்துக்கான சாத்தியங்கள் உருவாகி திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் என 4 முனை போட்டி நடைபெறும் சூழ்நிலை உறுதியாகியுள்ளது. இதே நேரத்தில் பாஜகவுடன் விஜய் கூட்டணி அமைப்பாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதை பற்றி இப்போதே சொல்ல முடியாது, பல கட்சிகளை ஒரே கூட்டணியில் இணைக்க முயற்சிகள் நடந்து வருகின்றன என்று கூறியிருந்தார். இது ஒரு வகையில் வாசல் திறந்திருப்பதை காட்டுகிறது என சிலர் கருதினாலும் தமிழக வெற்றிக் கழகம் இப்போதைக்கேற்ப கடுமையான மறுப்பை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ், மக்கள் பெரும்பான்மையாக எதிர்ப்பவர்களான பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை, செயற்குழுவில் இந்த முடிவை ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளது, பாஜகவுடன் 100% அல்ல 1000% கூட்டணி இருக்காது என்பதில் உறுதியாக இருக்கிறோம். தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழக தலைமையிலான கூட்டணி உருவாகும், விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை மீண்டும் உறுதி செய்கிறோம். செயற்குழு முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.